சென்னை மெரினா கடற்கரையில் எம்ஜிஆர் சமாதி அருகே ஜெயலலிதா அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்தை காண தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான மக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல் சென்னை மெரினா கடற்கரையில் எம்ஜிஆர் சமாதி அருகே அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. அவரது அடக்க ஸ்தலத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகின்றனர். வெளியூரிலிருந்து வருபவர்கள் இரவில் காத்திருந்து காலையில் ஜெயலலிதாவின் அடக்க ஸ்தலத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு செல்கின்றனர். அவரது மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் திருப்பூர் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் அழுதபடி மொட்டை அடித்தார். மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவோட சமாதியை பார்க்க வந்தேன். 6 முறை முதலமைச்சர் தான் இருக்காங்க. அவங்க சாதனைனா சொல்லவே முடியாது சாதனை. அதேமாரி படிப்பில் கெட்டியாக இருந்தாங்க. அதேமாரி கலை உலகத்தில் ராணியாக இருந்தாங்க. அதேமாரி அரசியலில் வீரலட்சுமியாக இருந்திருக்காங்க. பெண்களை விழிப்புணர்வு கொடுத்து நீங்களும் தைரியமாக உறுதி மனசோட இருக்கணும் அப்படின்னா அந்த ரோல் மாடலே அம்மாவால் தாங்க எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால தான் இன்றைக்கி எங்கள் கணவர் வந்தாரோ என் பசங்க வந்தாங்களோ யார் வந்தாங்களோ இல்லையோன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே தனியாக இதை பார்த்துட்டு அம்மாவுக்காக நாங்கள் பேசணும்னு முன்கூட்டி வரோம் பாருங்கள். இதுதாங்க அந்த அம்மாவோட வெற்றியே. அவங்க இல்லைன்றதே இல்லைங்க, எங்களோட தான் இருக்காங்க. பாரத ரத்னா என்ற பட்டத்தை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த அம்மாவுக்கு கொடுத்து சிறப்பிக்க வேண்டுகிறேன். அதுவும் வரப்போகிற சுதந்திர தினத்திலோ அல்லது ரிப்பப்ளிக் டேயிலோ தி மேடம் ஷுட் பி அவார்டட் பாரத் ரத்னா. இந்தியாவினுடைய புனித மங்கை, மிகச்சிறந்த தலைவி அம்மா அவர்களுக்கு அவருடைய இழப்பு மிகப்பெரிய பேரிழப்பு. இந்த வெற்றிடம் எவ்வாறு நிரப்பப்படும் என்பதை எதிர்கால இளைஞர்கள் தீர்மானிக்க வேண்டும். தூய்மையான தமிழகத்தை உருவாக்குவதிலும் அம்மாவை இழந்து வாடும் தமிழக மாணவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மாவோட இழப்பு எங்களுக்கு பெரிய ஒரு இழப்புங்க. அந்த மாதிரி முதலமைச்சர் இனி யாருமே வர முடியாது. அந்த மாதிரி நல்லாட்சி செய்கிறவங்க யாருமே, அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து ஆணாதிக்கத்து மத்தியில் அவங்க செஞ்ச ஆட்சி சாதாரணது கிடையாது. ஒரு பெண் சிங்கமாக நின்னாங்க. இப்போ அவங்கள இழந்துட்டு நாங்கள் இருக்கிறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. கனவுல கைவிட்டப்பட்டவர்களுக்கும் சரி, கனவுல இழந்தவங்களுக்கும் சரி, எல்லா சலுகையும் அவங்க தான் பண்ணுவாங்க, அம்மா தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தெய்வத்தை நாங்கள் இனிமேல் எங்கேயும் பார்க்க போகிறது கிடையாது. தமிழகத்துக்கு ஒரு இழப்பு. அது தமிழமே இல்லை என்றதுனால நான் சொல்வேன். நான் எங்கள் அம்மா இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அம்மா தான் எங்களுக்கு தெய்வம். அம்மா விட்டு நாங்கள் எப்படி வாழ போகிறோன்னு தெரியல. அவசரப்படுறோம். நாங்கள் அம்மா மாதிரி ஒரு தலைவி வர உலகத்திலேயே பிறக்க முடியாது. அந்த அம்மா மாதிரி புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் இழப்பு தமிழகத்துக்கு ஒரு பேர் இழப்பு. தமிழக மக்களோட நீங்காத இடம் பெற்றுள்ளார். அவங்க இலவச மருந்தகம், இலவச அப்புறம் உணவகம் போன்ற பசுமை புரட்சி காய்கறி மற்றும் +1 +2 படிக்கும் மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் மற்றும் மடிக்கணினி திட்டம் போன்ற நல்ல திட்டங்களை அந்த அம்மா அறிவித்து மக்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து உள்ளார். இதுக்கப்புறம் இது யார் பண்ண போகிறாங்க சரியா தெரியல. எங்களுக்கு அம்மாவே அந்த துக்கம் தாங்க முடியல. நாங்கள் சோறு தண்ணி இல்லாத 3 நாள் அந்த அம்மா துக்கத்திலே நாங்கள் இருக்கு. இனி ஒரு அம்மாவை நாங்கள் எங்கேருந்து பார்க்க போகிறோம்? எங்களுக்கு வீட்டுக்கு தெய்வமே அவங்க தான். இனி யாரையுமே நாங்கள் வணங்க மாட்டோம், தெய்வமாக அவங்க தான் வணங்குவோம். இதனிடையே மெரினாவில் ஜெயலலிதா நினைவிடத்தை பார்க்க வருபவர்களுக்கு அதிமுக தலைமை கழகம் சார்பில் இலவச உணவு மற்றும் தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. இதேபோல் சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பாக சிறப்பு மருத்துவ முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.